பகவானை முழுமையாக நம்பி சரணடைந்தால் அவர் ஓடி வந்து காப்பாற்றுவார் என்பதை நிரூபிக்கும் ஒரு உன்னத கதைதான் கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் என்பது சாதாரண யானை அல்ல. கஜேந்திரன் தன் முற்பிறவியில் இந்திரயுத்தனன் என்ற மன்னனாக வாழ்ந்தான். அவன் சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்த போதும் ஒரு சமயம் அகத்திய முனிவர் வந்தபோது கவனக்குறைவாக இருந்தான். இதனால் கோபமடைந்த முனிவர், அடுத்த பிறவியில் நீ யானையாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். அந்த யானை ஒரு குளத்தில் நீர் அருந்த சென்றபோது பலம் வாய்ந்த ஒரு முதலை அதன் காலை பிடித்துக் கொண்டது. எவ்வளவு போராடியும் விமோச்சனம் கிடைக்கவில்லை. வலியின் உச்சத்தில் அந்த யானை குளத்தில் இருந்த தாமரை பூவை எடுத்து ஆதிமூலமே என்று கதறி விஷ்ணுவை அழைத்தது. அந்த ஒரு குரலுக்காக வைகுண்டத்தில் இருந்த திருமால் தேவி லக்ஷ்மியிடம் கூட சொல்லாமல் கருடனை விரைந்து செல்ல பணிக்காமல் தாமே ஓடி வந்து முதலையை தமது சக்கராயுதத்தால் வெட்டி கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்தார் என்பது நம்பிக்கை. ஒரு விலங்கின் கூக்குரலுக்காகவே கருணை கொண்டு ஓடி வந்த பெருமாள் பக்தர்களின் துன்பம் தீர அழைத்தால் வராமல் இருக்க மாட்டார். முழு சரணாகதியே கஜேந்திர மோட்சத்தின் அசைக்க முடியாத பாடமாகும். ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன்.